மாதிரி மெசேஜ் வந்தது. முதலமைச்சர் ஐயா தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு நலத்திட்டம் எடுத்துன்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, சும்மா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லாததே நிறைய செய்யறாரு நம்ம ஐயா. இது சொல்லி செய்யாம இருக்க மாட்டாரு. நான் போவேன் அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு அது கிடைச்சிடுச்சு. இந்த அன்பு கரங்கள் கொண்டு முதலமைச்சர் ஐயா அவன் கைய பிடிச்சு ஏத்தி விடுறாரு. அந்த படியை பிடிச்சு அவன் ஏறி போயிடுவான் மேல. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டின தமிழ் தாயின் தலைமகன் அவருடைய பிறந்த நாள். இங்க பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்க செலுத்துகிற மரியாதை. மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கிறேன். பெற்றோர் வேலைக்கு போறாங்கன்னு குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கிறோம். பெற்றோரே இல்லாத குழந்தைகளை, சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணுமே என்ற எண்ணம் வந்துச்சு. அந்த அடிப்படையில உருவானதுதான் இந்த அன்பு கரங்கள் திட்டம். பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் இனிமேல் மாதந்தோறும் 2000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வரவு வச்சிடுவோம். நீங்க எல்லோரும் படிச்சு முன்னேறி வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய லட்சியம். இந்த லட்சியத்திற்கு துணையாகும் நம்ம திராவிட மாடல் அரசின் கரம் தான் அன்பு கரம். நாளைக்கு நீங்க படிச்சு டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, IAS-ஆ, IPS-ஆ, அதிகாரியா, அரசியல்வாதியா உயர்ந்து சமூகத்துக்கு